இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சிம்சோனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் அவர் விரும்புகிற விதமாக சிம்சோனை கர்த்தர் வழி நடத்தினார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் சில இடங்களில சுயமாய் நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னா, ஒரு மாம்சத்தின் பிரகாரமாக நீங்க நடப்பீர்கள் என்று சொன்னா, தேவ ராஜ்யத்தை உங்களால கட்ட முடியாது. சிம்சோன் மீது தேவ ஆவியானவர் ஏவ துவக்கினது நிமித்தமாக தேவ சத்தத்தையும் தேவனுடைய நீதியையும் சிம்சோனால் செய்ய முடிந்தது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் அந்த ஆவியில் பலப்பட்டு ஆவியானோடு நடக்கிற அந்த அனுபவத்துக்குள் வருவீர்கள் என்று சொன்னா, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.